14வது திருச்செய்யுள் பொன்மயிர்க்கண்ணி. தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது எக்காலம் குயில்வாய் நீ பொன்மையிலே. தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது எக்காலம் குயில்வாய் நீ பொன்மையிலே. இந்த திருச்செய்யுளுக்கு 3 நாயன்மார்கள் வராங்க. பார்த்தீங்கன்னாக்கா 3 நாயன்மார்களும் இன்றைய நிர்வாகங்களுக்கு மாறுபட்ட நிலையில் அவங்களோட செயல்பாடு அன்றைக்கி இருந்திருக்கு. அதைத்தான் நம்ம பின்பற்றி வருவோம், பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போர்டை போட்டு கிறுக்குத்தனம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் வேறு எங்காவது போய் மெழுகுவத்தி ஏற்றலாம், வேறு எங்காவது போய் ஊதுவத்தி ஏற்றலாம், ஆனால் நம்ம கோயிலில் விளக்கேற்ற முடியாது. விளக்கேற்றாதீர்கள், கற்பூரம் ஏற்றாதீர்கள், இதைத்தான் எங்கே பார்த்தாலும் போட்டு வச்சுக்கலாம். எந்த கோயிலில் போகணும். அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது. அந்த காலத்தில் இருட்டில் இருந்திருக்கு நம்ம கோயில்கள். அந்த காலத்து கோயில்கள் உள்ளே வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி சாமி கும்பிட்றது வழி கிடையாது. அந்த காலத்தில் ஜனங்க விளக்கேற்றினாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், இந்த மாதிரி காசை போட்டு சோலாராக போட்டு விட்டு போயிடும். நம்ம சோலார் விளக்குகளை அங்கே போட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்று விளக்கேற்ற அனுமதி கிடைக்கணும், இல்லை சோலார் போடணும். இந்த பாட்டுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது இனி எக்காலம் குயில்வாய் நீ பொன்மையிலே. இது தேடுறது என்ன தேடுறோம்? தீபத்தை, வெளிச்சத்தை தேடுறோம். வெளிச்சம்தான் அறிவு, ஞானம். அதாவது ஞான சூரியன் அப்படின்போது வெளிச்சம் வரணும். கோயிலுக்குள்ளே வெளிச்சம் வரணும். கோயில் இருளாக இருக்கக்கூடாது ஒரு ஊரில். அதுதான் தீபத்தை நம்ம பெண்கள் நிற்கிறாங்க. இந்த 3 நாயன்மாரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நாயன்மார் விளக்கேற்றதுனால நாயன்மார் ஆகியிருக்காங்க. வேறு ஒன்றும் பண்ணலை. 3 நாயன்மார் போடுறாங்க. முதல்ல ஒரு நாயன்மாரை சொல்கிறேன், திருவெற்றியூர். இவர் பேர் கலிய நாயனார்னு பேர். வேறு ஒன்றும் கிடையாது. அவர் செக்கு வாணியர் செக்கு வச்சு எண்ணெய் வச்சு ஆடின்னு இருக்கார். எல்லோரும் செக்கு எண்ணெய் வரும், எண்ணெய் ஆடின்னு இருப்பார். செக்கு எண்ணெய் எதுவுமே விளக்கேற்றினே இருப்பார். அவரும் செக்கு எண்ணெய் ஆடின்னு இருந்தார். அப்புறம் அந்த தொழிலுக்கு போட்டி வந்துடும். சிவபெருமான் பார்ப்பார், இவன் வந்து சொந்த செக்கு வச்சுன்னு தொட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானா, ரைட், இவனை டெஸ்ட் பண்ணணும். அப்போ பரீட்சையை பாஸ் பண்ணி இவனை 63 பேரில் ஒரு ஆளை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு பரீட்சை ஆரம்பிக்கிறார் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது படம்பக்கநாதர்னு திருவேற்றூரில் இருக்கிறாரு. அவருக்கு தினம் தீபம் ஏற்றுவார். அப்போ அந்த காலத்தில் கரண்ட்டெல்லாம் இப்போ 100 வருஷத்துக்குள்ளே தானுங்க வருது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எண்ணெய் விளக்கு தானுங்களே. அப்போ எண்ணெய் விளக்கு ஏற்றின்னு இருக்கார். தினமும் போய் எண்ணெய் வாங்கி வேலை மெனக்கட்டு சாயந்தரம் போய் இது தான் வேலை அவருக்கு. விளக்கேற்றி எல்லோரும் ஜனங்க வழிபடுறதுக்கு ஒரு உதவி பண்ணுவார். இது ஒரு நல்ல ஒரு திருப்பணியாக பண்ணியிருந்தார். அவர் வாணிபம், எண்ணெய் செக்கு வாணிபமாக இருக்கவே அது நின்னவுடனே எண்ணெய் அந்த செக்குக்கு ஆர்டர் குறையுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவரே பேர் எண்ணெய் வாங்கி விற்கிறாரு. அதுக்கும் போட்டிகள் ஆகிடுச்சு. இதுக்கும் போட்டி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறாரு, இவர் போய் வேலை செய்ய போகிறார். வேலை செஞ்சு அதில் வர காசில் எண்ணெய் வாங்கி வேலைக்கு ஏற்றிருந்தார். இவர் ஓனராக இருந்து, இவரே வியாபாரியாக இருந்து, இவரே வேலைக்கு போகிறார். லேபராக போய் வேலை செஞ்சு எண்ணெய் வாங்கி அந்த கூலி காசில் விலைக்கு ஏற்றிருக்காரு. அதுக்கும் போட்டி ஆகிடுச்சு. கூலி வேலைக்கும் சிவபெருமானாச்சு போட்டி போடுறது, அதுக்கும் போட்டிக்கு ஆள் வந்துட்டாங்க. இவருக்கு வேலையும் இல்லை. இன்றைக்கி விலைக்கேற்றி ஆகணும். என்ன பண்ணுறது? சிவனை சுற்றி பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. நேராக போனால் ஒரு கத்தி எடுத்தார், விளக்கெல்லாம் வச்சுட்டாரு, திரியெல்லாம் போட்டார், கழுத்தை வெட்டி ரத்தம் ஊற்றியே எண்ணெய் ஏற்றுவோம் அப்படின்ற அவருக்கு அந்த வெறி. அந்த நம்ம ஒரு சில பேருக்கு அந்த வெறி வந்ததுன்னா தீவிரமாக போகும். அது வர வரைக்கும் தான் கஷ்டம். முதல் நெருப்பு லேசாக ஊதுறது பிடிக்கிறது தான் கஷ்டம். பிடிச்சி பற்றிச்சின்னா வெறித்தனமாக போகும். எல்லாமே அப்படி தான், பக்தி அப்படி தான். அந்த மாதிரி கழுத்தை வெட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டார். அந்த சமயத்தில் இறைவன் அவர் தடுத்தாட்கொண்டு, உனக்கு அன்னையிலேருந்து அருள் கொடுத்தாச்சு, நீ 63 நாயன்மாரில் ஒரு ஆளாக இருந்துக்கோ,
நீ நல்லா உனக்கு மோட்சம் உனக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டை மதித்து விளக்கேற்ற தொண்டை மதித்து அவர் வந்து 63 நாயன்மாரில் வந்திருக்காரு. அவர் பேர் கலிய நாயனார் திருவெற்றியூர். இந்த மாதிரி வகையில் ஒரு நாயன்மாரை நீங்கள் பார்க்குறீங்க. தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது இக்காலம் குயில்வாயினி பொன்மையிலே. இந்த பாட்டுக்கு இந்த ஒரு நாயனார் சொல்லியிருக்கேன். இதே தீபம் ஏற்றுற துண்டை அடுத்த நாயனார் சொல்கிறேன். அவர் வந்து நமிநந்தி அடிகள்னு பேர். அந்த நமிநந்தி அடிகள்ன்றவர் ஏமாப்பேரூர் அப்படிங்கிற ஊரில் இருந்திருக்காரு. திருவாரூர் அருகில் அந்த ஊர் இருக்குது. புற்றிடம் கொண்ட ஈசன் திருவாரூர். இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்குது. தினசரி வந்து வழிபடுவார். மாலை நேரம் ஆச்சுனாக்கா வெளிச்சம் மங்கலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, அவர் நெய்யில் விளக்கேற்றுறோம். இதை பாருங்கள், இவர் எண்ணெயில் விளக்கேற்றினார், அவர் நெய்யில் விளக்கேற்றினிருக்கார். அப்போது அங்கே வந்துட்டார், இருட்டாக இருக்குதே, என்ன பண்ணுறது, நெய் எங்கே கடையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஒரு கடையும் இல்லை. சரி, யார் வீட்டில் கேட்கலாம், கொஞ்சோண்டு போய் நெய் கொடுங்கப்பா விளக்கேற்றணுன்னார். அது கேட்ட இடம் வந்து ராங்கான வீடு, சமணர் வீடு. அவர்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வரதே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க நெய் விளக்கேற்ற நெய் கொடுப்பானா? அவன் சொன்னான், உங்கள் சிவன் தான் நெருப்பாச்சே, இந்த குளத்தில் தண்ணி இருக்குது, தண்ணி மொண்டு ஊற்றி ஏற்று அப்படின்னு நான் திமிர் பிடிச்சி. உடனே அன்னைக்கு ஒரு அசரீரி கேட்குது அவருக்கு, வருத்தப்படாதே குளத்து நீரை ஊற்றி தீபம் ஏற்றுக அப்படின்னு சொல்லி ஒரு அசரீர் அவர் கேட்குது. உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு குடத்தை எடுத்துன்னு போனார், குளத்தில் தண்ணியை மொண்டார், கோயில் ஃபுல்லாக இன்னும் நிறைய தீபங்களாக போட்டு ஏற்றி விட்டார். நிறைய தீபங்களாக ஏற்றினார். உடனே இதை பார்த்தா என்னடா இதுன்னு பார்த்தா, தினசரி ஒரு நாள் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்லை, தினசரி குடத்தை எடுத்துன்னு போவார், குளத்தில் தண்ணி எடுப்பார். கோயிலில் ஒரு சாமி மட்டும் தீபமாக ஏற்றுக்கு பற்றி எல்லா கோயில் ஃபுல்லாக பிரகாரம் ஃபுல்லாக ஏற்றின்னு இருந்தார். எல்லாம் பார்த்து மிரண்டுட்டாங்க, என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் அப்படின்னு. ஒரு நாள் மணலி அப்படிங்கிற ஊரில், அங்கே ஒரு மணலி இருக்குது, அந்த ஊரில் திருவிழாவுக்கு போகிறார். ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். அவங்களாம் அந்த ஐயர் அப்படின்னு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சிவ பூஜை பண்ணுவாங்க. போய் லேட் ஆகிடுச்சு, சாயந்தரம் ஆகிடுச்சி. சரி, வந்தவர் நம்மளார் வீட்டில் போய் குளிக்கணுன்னாக்கா அந்த செருப்பெல்லாம் கட்டி வச்சுட்டு, எது தொட்டாலும் தீட்டுன்னு ஒன்று இருக்குது, ஏன்னா எல்லோரும் தொட்டுட்டு வரோம் இல்லைங்களா, அப்போ அது வந்து தீட்டுன்னு ஒன்று அவங்க சம்பிரதாயங்களில் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டினாலே எல்லாருமே பஸ்ஸிலேருந்து இறங்கினாலே தீட்டுன்னு சொல்லிட்டு குளிச்சு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. நீங்கள் ரொம்ப தூரம் கிடையாது, இங்கே 40 கிலோமீட்டர் செங்கல்பட்டு தாண்டினாலே இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த வந்து திருமணத்தை தாண்டினாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. 40 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் பஸ்ஸில் வந்தீங்கனாலும் தீட்டுன்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையில் இவர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. வீட்டில் தீட்டு, குளிச்சுட்டு போகணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சி குளிக்க சொல்லலை, குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். திண்ணையிலே படுத்திருக்கார். திண்ணையில் படுத்துருக்கும் பொழுதே திருவிழாவுக்கு வந்தவங்கெல்லாம் எமது சிவகணங்கள் என கருதுக, தீட்டு என்று எண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தெளிவுபடுத்துகிறார். அதனால் உடனே அந்த உண்மையை என்ன விஷயம்னா, சிவன் வந்து சொன்னார், ஒரு நாயனார் அப்படிங்கிறது அதுதான், அங்கே தான் வராங்க. சிவன் வந்து சொன்னார், கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்தவங்களாம் சிவகணங்கள் தான்ப்பா, என் அப்போ அவங்களெலாம் நீ தீட்டா நினைக்க வேணாம்ப்பா, அதனால் நீ வந்து சாதாரண போய் பூஜை, ரெகுலர் பூஜை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை சொன்னது யாருக்கு தெரியும், கனவுல அவர் சொல்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உடனடியாக அது எல்லோரும் பிரபகண்டா பண்ணி வெளியே சொல்கிறார். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு உண்மைகள் அப்படியே வெளியே போகும். அப்போ அவர் சொல்லும் உடனே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் நாயனார் ஆகிடுறாரு. வீட்டில் போய் இந்த அவரெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா, ஒரு ஐயர் வீட்டில் ஒத்துக்கணும்ல, மனைவியும் ஒத்துக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் கோயிலுக்கு கணங்கள்லாம் வந்தாங்களாம், நான் படுத்துருக்கேன், வெந்நீர்லாம் போட வேணாம், நான் அப்படியே பூஜை பண்ணுறேன், சாமியை ஒத்துக்கிட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் பூஜை பண்ணும்பொழுது அவருக்கு வந்து நமிநந்தி அடிகள் அப்படின்னு ஒரு நாயன்மார் ஆகிறார். விஷயம் என்னென்னா, அந்த நாயன்மார் ஒன்று கலிய நாயனார், ஒன்று நமிநந்தி அடிகள். அப்போ இது என்ன, தேடுவார்க்கு இன்பம்
தெவிட்ட கொடுப்பவனை கூடுவது எக்காலம் குயில்வாயினி பொன்மையிலே அப்படின்னும் பொழுது அந்த பாட்டுக்கு இவங்க தேடுறாங்க. அவங்களுக்கு இறைவனே வந்து கனவுலையாவது படுத்துன்னு திண்ணையில் படுத்தினாலும் கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. குளத்து தண்ணியை விளக்கேற்றினாலும் தீபம் எரியுது. இந்த மாதிரி நடக்குது. இதே போல் சேலம் கணம்புள்ள நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். சேலம் அருகில் அந்த ஊர் இருக்குது. இருக்குவேலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வாழ்ந்த செல்வந்தர். அவர் இருட்டில் இருக்கும் இறைவனுக்கு ஆலயத்தில் வெளிச்சம் தர விழைந்தார். தமது செல்வத்தை எல்லாம் தினசரி தீபம் ஏற்றி காலி செய்துவிட்டார். அவர் எவ்வளோ பணம் இருக்கோ அதெல்லாம் ஏற்றி காலி செஞ்சுட்டார். தீபம் ஏற்றியாச்சு. அவர் சொத்துக்கள்லாம் விற்றாச்சு. சிவன் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவன் அழிக்கிற கடவுள் அழிச்சிடும். அது கிடையாது. உங்களுக்கு பரீட்சை வைக்கணும்னா உங்களுடைய பக்தியை உலகுக்கு தெரிவிக்கணும். இப்போ அப்போ தானே இவர் நாயன்மார் ஆகிறாரு. இல்லைன்னா நாயன்மார் ஆக முடியாது. அதே போல் சாதாரண பாமரனாக இருந்துட்டு போகணும். அப்போது அவருக்கு சொத்துக்கள்லாம் விற்கிறாரு, வீடு விற்கிறாரு, வித்தும் தீமை ஏற்றுவார். அப்புறம் சிதம்பரம் வந்துட்டார். சிதம்பரம் வந்துட்டு கணம்புல்லுன்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து தினம் வந்து விற்றுன்னு இருப்பார். அந்த அரிசி எடுத்து சிதம்பரத்தில் விற்றுட்டு அந்த காசில் வர தொகையை சிதம்பரத்தில் விலைக்கு ஏற்றிருந்தார். அந்த காசு விலைக்கு ஏற்றிருக்கும் பொழுதும் அவருக்கு என்ன ஆகுது, அந்த புல்லும் விலை போகல. ஒரு சமயம் சிவன் கூட போட்டி போடுறோம்ல, அப்போ அந்த புல்லும் ஒரு சமயம் வேலைக்கு போகாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறது, புல்லும் வேலைக்கு போகலே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி இரவு நேரத்தில் அவர் கொண்டு வந்து விற்காத புல் எடுத்துருந்துச்சு கோயிலில். ராத்திரி ஃபுல்லாக வேலைக்கு எடுத்து. அந்த காலத்தில் அந்த மாதிரி கோயிலெல்லாம் இதுவும் இல்லை. அப்போ மக்களும் வருவது குறைவு. அப்போ இந்த மாதிரி ஒரு புல்லை விலைக்கேற்றி ரைட்டு ஃபுல்லாக எரி வச்சுருக்கா தீபமாக சாமிக்கு. அப்போ 3 ஜாமம் தான் ஓடுது. 3 ஜாமங்கிறது ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் வச்சுங்களேன். அப்படி வரும். அதில் 1, 12 நான் அப்படியே வரும். அந்த டைம் வரும். அப்புறம் 4ஆவது ஜாமத்துக்கு விளக்கு எரியணும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு. எதுவுமே இல்லை. சரி, தலைமுடி இருக்குது, எல்லாம் தீர்ந்து போச்சு. தலைமுடி இப்படி படுத்துட்டு தலைமுடியை அதை ஏற்றுனே கொளுத்தும் பொழுது தான் இறைவன் அவரை நிறுத்தி நீ இன்னையிலேருந்து நாயன்மார் 63 நாயன்மார், நீ ஒரு கணம்புள்ள நாயனார், வேறு ஒன்றும் கிடையாது. நீ கலிய நாயனார், கணம்புள்ள நாயனார், நமிநந்தி அடிகள், இந்த 3 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்தியை விளக்கேற்றிருக்காங்க. ஒரு இடத்துல தீபம் தேவைன்ற இடத்துல அந்த தீபத்தை ஏற்றி அவங்களுடைய இதை பண்ணிக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு தண்ணியே நெய்யாவது, ஒருத்தருக்கு அறிவால் வெட்டுற அளவுக்கு வெறித்தனமான ஒரு பக்தி வருது. ஒருத்தருக்கு தலைமுடியை கொளுத்தியாக தீபம் ஏற்றணும், சிவன் கோயில் இருட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் வருது. இந்த மாதிரி ஒரு தீவிரமான தரத்தில் தான் நம்ம சைவ மதத்தை வளர்த்துருக்குறாங்க. அப்படி தான் அந்த 63 பேரில் நாயன்மார்கள் அவங்கெல்லாம் வராங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, நின்று கும்பிட முடியல, அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றலாம். நம்ம அந்த நாயன்மாருக்கு விளக்கேற்றலாம். நீங்கள் கோயிலுக்கு எங்கே விளக்கேற்ற முடியலன்னு அந்த நாயன்மார் நான் விளக்கேற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஏற்றலாம். அந்த மாதிரி ஏற்றி எல்லோரும் வழிபடும் பொழுது தான் அந்த குரு மூலமாக தான் இறைவனை பிடிக்க முடியும். அதனால் அந்த குருவை நம்ம கெட்டியாக பிடிக்கணும். அதனால் இதில் சொல்கிறேன், தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது எக்காலம் கோயில்வாயினி பொன்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த 3 நாயன்மார்கள் மூலமாக எல்லார் வீட்டிலும் ஒலிக்கட்டும். எல்லாரும் தீபமேற்றி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.